திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று மாலை சூரசம்ஹார விழா நடைபெறுவதை முன்னிட்டு அங்கு லட்சக்கணக்கில் பக்தர்கள் குவிந்துள்ளனர். இந்த விழாவிற்காக திருச்செந்தூர் கடற்கரையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் குறித்த தகவலை அங்கு இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு இன்று காலை முதல் திருச்செந்தூரில் என்னென்ன சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் அங்கு நடைபெற்று வருகின்றன? வணக்கம் கோபாலகிருஷ்ணன். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த 31ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் கோவிலின் உள்பிரகாரத்தில் உள்ள யாகசாலை மண்டபத்தில் சுவாமி ஜெயந்திநாதருக்கு, இந்த சூரனை வதம் செய்யக்கூடிய அந்த ஜெயந்திநாதருக்கு வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக யாக பூஜையானது தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெற்று வருகிறது. இன்று 6வது நாளான இன்றைய தினம் அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து விஸ்வரூப தரிசனம், உதயமார்த்தாண்ட அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் சுப்பிரமணிய சுவாமி, மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 7 மணிக்கு அந்த உள்பிரகாரத்தில் உள்ள யாகசாலை மண்டபத்தில் சுவாமி ஜெயந்திநாதருக்கு இன்று 6வது நாள் யாகசாலை பூஜையானது நடைபெற்று முடிவடைந்து தற்பொழுது சுவாமி ஜெயந்திநாதருக்கு 16 வகையான அபிஷேகங்கள் முடிக்கப்பட்டு மகா தீபாராதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனையடுத்து சுவாமி ஜெயந்திநாதர் சண்முக விலாச மண்டபத்தில் எழுந்தருளுகிறார். அதனையடுத்து 3:30 மணிக்கு திருவாடுதுறை ஆதீனம் கந்தசஷ்டி மண்டபத்தில் சுவாமி ஜெயந்திநாதர் மகா சாயரட்ச தீபாராதனை நடைபெற்று 4:35 மணிக்கு பின்னால் தெரிகின்ற அந்த கந்தசஷ்டி மண்டபத்திலிருந்து சுவாமி ஜெயந்திநாதர் சூரனை வதம் செய்வதற்காக இந்த கடற்கரை மைதானத்தில் எழுந்தருளுகிறார். இங்கு 4:35 மணிக்கு இந்த கடற்கரையில் இறங்கி இதோ பார்க்கலாம். இந்த முதல் கட்டமாக முதல் தலை எடுக்கக்கூடிய இடம் இதுதான். ஒவ்வொரு முறையும் பக்தர்கள் நெருக்கடி ஏற்படுவதை தவிர்ப்பதற்காகவும் அந்த சூரனை வதம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வை அருமையாக கண்டுகளிப்பதற்காகவும் காவல்துறையின் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. முதல் தலை, 2வது தலை, 3வது தலை, 4வது தலை என ஒவ்வொரு தலையை சூரனை வதம் செய்யும் அந்த இடத்திற்கு தடுப்பு வேலிகள் 2 கட்டமாக தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு, அதாவது பக்தர்கள் நெருக்கடியை தவிர்ப்பதற்காகவும் சுவாமி அந்த சூரனை வதம் செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சியை தத்ரூபமாக நடத்த வேண்டும் என்பதற்காகவும் இது போன்ற ஏற்பாடுகள் காவல்துறையின் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தனித்தனியாக கேலரிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் அமைவதற்காக தனியாக மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி பக்தர்கள் பார்ப்பதற்கு வசதியாக தனித்தனியாக கேலரிகள் அமைக்கப்பட்டு அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக கடற்கரை முழுவதுமே 4 கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு பைனாகுலர் மூலம் காவல்துறையினர் தொடர்ந்து இந்த கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மரைன் காவல்துறையினரும் தொடர்ந்து இந்த கடற்கரையில் சிறப்பு வாகனம் மூலம் ரோந்து பணியிலும் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி கடற்கரையில் குளிக்கக்கூடிய பக்தர்களுக்கு பாதுகாப்புக்காக கடற்கரை பகுதியில் 2 படகுகள் மூலம் தீயணைப்பு மீட்பு குழுவினர் மற்றும் காவல்துறையினர் அவருடன் இணைந்து மீனவர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறாக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடற்கரையில் இன்று நடைபெறுகின்ற அந்த சூரசம்ஹார நிகழ்ச்சிக்காக காவல்துறையின் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. கோபாலகிருஷ்ணன். சுடலைக்குமார், அங்கு உற்சவராக இருக்கக்கூடிய செந்தில்நாதர் சூரனை சம்ஹாரம் செய்யக்கூடிய இந்த விழாவிற்கு வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி ஊர்களிலிருந்தும் பக்தர்கள் வந்திருக்கிறார்களா? அவர்கள் தங்குவதற்கு அங்கு என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? 31ஆம் தேதி முதல் இன்று 6வது நாள் திருவிழா வந்து நடைபெறுகிறது. இந்த 6 நாட்களும் கோவிலின் உள்பிரகாரங்கள் மற்றும் வெளிப்பிரகாரங்கள் பக்தர்கள் இங்கு தங்கியிருந்து விரதம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், ராஜபாளையம், சென்னை, கோவை, முத்தூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகள் சிங்கப்பூர், லண்டன், இலங்கை, மலேசியா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் பக்தர் கோவிலின் உள்பிரகாரங்களிலும் வெளிப்பகுதிகளிலும் விடுதிகளிலும் தங்கியிருந்து இந்த 6 நாட்கள் விரதம் மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களுக்கு வசதியாக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் கோவில் உள்பிரகாரத்தில் தனித்தனியாக இடம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவிலின் வெளிப்பிரகாரங்களில் 4 தற்காலிக குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு தங்கியிருக்கும் பக்தர்களுக்கு வசதியாக குடிநீர், கழிப்பிடம் உள்ளிட்டவைகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ குழுவினரை பொறுத்தவரையில் கோவிலின் உள்பிரகாரத்தில் உள்துறை அலுவலகத்தில் மருத்துவர் குழு 24 மணி நேரமும் அவர்கள் மருத்துவ கண்காணிப்பு குழுவானது அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவிலின் வெளிப்பகுதியிலும் மருத்துவ குழுவானது தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக பக்தர்களின் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த கோவில் கடற்கரை நடைபெறுகின்ற இந்த சூரசம்ஹார நிகழ்வை காண்பதற்கு பக்தர்களுக்கு வசதியாக முக்கியமான ஆங்காங்கு இடங்களில் சுமார் 4 பெரிய LED திரைகள் வைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் இந்த கூட்ட நெரிசலில் அந்த சூரசம்ஹார நிகழ்வை காண்பதற்காக இந்த சிறப்பு ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியை காண வரும் பக்தர்களுக்கு வசதியாக 300 சிறப்பு பேருந்துகள் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மார்க்கத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மேலும் சிறப்பு ரயில்களும் நெல்லையிலிருந்து திருச்செந்தூருக்கு இயக்கப்படுகின்றன. இவ்வாறான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அடிப்படை வசதிகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் கோவில் நிர்வாகத்தின் சார்பிலும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அஸ்வின் போர்டிஸ் தலைமையில்
சுமார் 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தொடர்ந்து இந்த கடற்கரை பகுதி மட்டுமின்றி கோவிலின் உள்பிரகாரங்கள், கோவிலில் உள்ள பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்வதற்கு உள்ள அந்த இடங்கள், இது மட்டுமின்றி கோவிலின் வெளிப்பகுதிகள், ஊரின் புறநகர் பகுதியில் வாகன நெருக்கடியை செயற்படுத்துவதற்கான வசதிகள், இவ்வாறாக பல்வேறு ஏற்பாடுகள் மாவட்ட காவல்துறையின் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் கோவிலின் உள்ளே சென்று தரிசனம் செய்வதற்காக தர்ம தரிசனம், 100 ரூபாய் கட்டணம், 250 ரூபாய் கட்டணம் என்ற 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை முதல் சுமார் 4 மணி நேரமாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து, கோவிலை சுற்றி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். இவர்களுடைய அடிப்படை வசதிகளும் அவர்கள் உள்ளே செல்வதற்கான அந்த பணிகளை பொறுத்தவரையில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த ஒவ்வொரு கோவிலில் உள்ள செயல் அலுவலர்கள் இங்கு வரவழைக்கப்பட்டு அவர்களும் அந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறாக சிறப்பான ஏற்பாடுகள் இந்த கந்தசஷ்டி திருவிழாவின் சூரசம்ஹார நிகழ்ச்சியை முன்னிட்டு நடைபெற்று வருகின்றன. கோபாலகிருஷ்ணன். சுர்லைக்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.